ஈரான் தன்னை மட்டும் இல்லை தனக்காக ஃபைட் பண்ண வந்த ஏனைய அமைப்புகளையும் பாதுகாக்கிற வகையில சில முடிவுகள் எடுத்திருக்காங்க. அவங்களோட கதையை முடிச்சுட்டு அதுக்கு பிறகு ஈரானுக்கிட்ட வந்தா ஈரான் தனியே நின்று தான் போராட வேண்டி வரும். அப்படி ஒரு நரித்தந்திரம் செய்யறதுக்காக இந்த இடைக்கால போர் நிறுத்த ஒப்பந்தம் கொண்டு வரப்பட்டிருக்கு. இன்றைக்கு செவ்வாய்க்கிழமை நைட்டுக்குள்ள இந்த வீடியோவை முடிச்சா பாத்துருங்க. ஏனென்றா செவ்வாய்க்கிழமைக்கு பிறகு ஈரான் இருக்குமா இல்லையாங்கிறது கூட சந்தேகம். அந்த அளவுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலை இப்போ அமெரிக்கா ஈரானுக்கு கொடுத்திருக்குது. அப்படி எந்த அளவு பயங்கரமான அச்சுறுத்தலை அமெரிக்கா ஈரானுக்கு கொடுத்திருக்குது, ஈரான் இதுக்கு என்ன பதிலடி கொடுத்திருக்குது, ஈரான் தன்னை மட்டும் இல்லை தனக்காக ஃபைட் பண்ண வந்த ஏனைய அமைப்புகளையும் பாதுகாக்கிற வகையில சில முடிவுகள் எடுத்திருக்காங்க. அந்த விடயங்களை தான் இப்ப நாம பார்க்க போறோம். அமெரிக்காவில திங்கட்கிழமை நடந்த மீட்டிங்ல டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னா, அந்த ஹோமோஸை திறக்கணும், இடைக்கால போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு ஈரான் ஒத்து வரணும். அப்படி வரல அப்படின்னு சொன்னா ஈரானை மொத்தமாக நாங்க அழிக்க போறோம். ஈரான்ல அதுக்கப்புறம் பாலங்கள் இருக்காது, கட்டிடங்கள் இருக்காது, எந்த எனர்ஜி சோர்ஸும் இருக்காது. மொத்தமா எல்லா விடயங்களையும் அழித்து ஸ்டோன் ஏஜுக்கே நாங்க ஈரானை கொண்டு போயிருவோம் அப்படின்னு சொல்லி நேற்று நடந்த மீட்டிங்ல டொனால்ட் ட்ரம்ப் சொல்லி இருக்காரு. அது மட்டும் இல்ல, யுஎஸ்னுடைய பாதுகாப்பு செயலாளரும் சொல்லியிருக்கிற விடயம் என்னன்னு சொன்னா, ஈரான் புத்திசாலித்தனமா முடிவெடுக்கணும். ஈரானுக்கு செவ்வாய்க்கிழமை வரைக்கும் தான் டைம். அந்த செவ்வாய்க்கிழமை நைட்டாக கூட இருக்கலாம். மொத்தமா நாங்க ஈரான் அழிச்சிருவோம். அப்படி இல்லைன்னு சொன்னா அவங்க இந்த ஒப்பந்தங்களுக்கு கைச்சாத்திட வேண்டும் அப்படின்னு சொல்லி பாதுகாப்பு செயலாளர் சொல்லி இருக்கார். இந்த ஒப்பந்தங்கள், அதாவது இந்த போர் நிறுத்த ஒப்பந்தங்கள் இருக்கு இல்லையா, அதை பாகிஸ்தான் ஊடாக பாகிஸ்தான மீடியேட்டரா வச்சுதான் ஈரானோட பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. அதுல அவங்க 10 பாயிண்ட்ஸ் சொல்லி இருந்தாங்க. அந்த 10 பாயிண்ட்ஸையும் ஈரான் நிராகரித்தது. அமெரிக்காவினுடைய இந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் ஒரு நரித்தந்திரமாக கூட இருக்கலாம். ஏனென்று சொன்னா, ஈரான்ல இந்த போர் ஆரம்பிச்ச உடனேயே ஹிஸ்புல்லா அமைப்பும் ஈரானோட சேர்ந்து இஸ்ரேலை தாக்க ஆரம்பித்தது. இப்போ அமெரிக்கா இஸ்ரேல் 2 நாடும் தான் சேர்ந்து ஈரானுக்கு எதிராக போராடுது. அப்படி என்று சொன்னா, ஈரானுக்கு சார்பாக லெபனானில் இருக்கிற ஹிஸ்புல்லா அமைப்பும் யெமன் தேசத்தில் இருக்கிற ஹூதிஸ் அமைப்பும் சேர்ந்து போராடுது. சோ தற்காலிக போர் நிறுத்தத்தை கொண்டு வந்து ஈரானோட ஃபைட் பண்ணாம நிறுத்திட்டு லெபனானுடைய ஹிஸ்புல்லா அமைப்பையும் ஹூதிஸ் அமைப்பு, யெமன் தேசத்தினுடைய ஹூதிஸ் அமைப்பையும் டார்கெட் பண்ணி அவங்களோட கதையை முடிச்சிட்டு அதுக்கு பிறகு ஈரானுக்கிட்ட வந்தா ஈரான் தனியே நின்று தான் போராட வேண்டி வரும். அப்படி ஒரு நரித்தந்திரம் செய்யறதுக்காக இந்த இடைக்கால போர் நிறுத்த ஒப்பந்தம் கொண்டு வரப்பட்டிருக்கலாம். ஆனா இந்த சீஸ்ஃபயர் ஒப்பந்தத்தை எல்லாம் முறியடிச்சிட்டு ஈரான் 10 பாயிண்ட்ஸ் வச்சிருக்காங்க, 10 டிமாண்ட்ஸ். அவங்களோட 10 டிமாண்ட்ஸுக்கும் அமெரிக்கா ஒத்து வந்தா மட்டும்தான் போர் நிறுத்தம் நடைபெறும். அந்த 10 பாயிண்ட்ஸையும் நம்ம ஒவ்வொன்றா பார்க்கல. அதுல முக்கியமான பாயிண்ட்ஸ், எந்த பாயிண்ட்ஸ் அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்குதோ அந்த பாயிண்ட்ஸ் தான் நாம பார்க்க போறோம். ஈரான் இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்துல அவங்க சொல்ல வர விடயம் என்னன்னு சொன்னா, இந்த இடைக்கால போர் நிறுத்தம் இல்லாம எங்களுக்கு தேவையில்லை, எங்களுக்கு போர் நிறுத்தம் சொன்னா மொத்தமா தேவை, அதாவது பெர்மனன்ட் சீஸ்ஃபயர். இதற்கு பிறகு அமெரிக்கா இஸ்ரேல் எந்த நாடும் ஈரானை தாக்காது, அப்படி என்று சொல்லி ஒரு பெர்மனண்டான போர் நிறுத்த ஒப்பந்தம் தேவை. அது ஈரானுடன் மாத்திரமல்ல, இந்த ரீஜன்ல கல்ஃப் கண்ட்ரிஸ்ல நடக்கிற அனைத்து போர் நிறுத்தங்களையும் நீங்கள் கொண்டு வர வேண்டும் அப்படி என்று சொல்லி ஈரான் டிமாண்ட் பண்ணிருக்கு. அதாவது ஈரானுடைய தாக்குதல் நடந்த உடனேயே ஹிஸ்புல்லா அமைப்பு இஸ்ரேலை தாக்குதல் நடத்துது. காரணம் என்னன்னு சொன்னா, ஈரானுடைய சுப்ரீம் லீடர் ஆயத்துல்லா அலி கமேனியை கொலை செய்ததற்கான பழிவாங்கல் தான் இது என்று ஓப்பனா சொல்லி அந்த போர் ஆரம்பிச்சாங்க ஹிஸ்புல்லா அமைப்பு. இப்போ ஹிஸ்புல்லா அமைப்பு இந்த போருக்குள்ள இன்வால்வ் ஆனதே ஈரானுக்காகத்தான், ஈரானுக்கு சப்போர்ட் பண்றதுக்காகத்தான். அதே நேரம் இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தை ஈரான் தனக்காக மட்டும் எடுத்துக்கொண்டா ஹிஸ்புல்லா அமைப்பை பாதுகாப்பது யார்? அதுக்காகத்தான் ஈரானுடைய சீஸ்ஃபயர் ஒப்பந்தம் இப்ப எப்படி இருக்குதுன்னு சொன்னா, இந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் எங்களோட மட்டும் இல்ல, நீங்க சவுத் லெபனான்ல இப்போ இஸ்ரேல் ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிற அந்த பகுதிகளை விட வேண்டும், ஹிஸ்புல்லாவுக்கு எதிரான போராட்டத்தை நீங்கள் விட வேண்டும், லெபனான்ல நீங்க நடத்துற போர் அத்தனையும் நீங்க விட வேண்டும். இது எல்லா போர் நிறுத்தங்களும் டோட்டல், அதாவது பெர்மனன்ட் ஆയിരിக்கணும். இடைக்கால போர் நிறுத்தம் எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு டிமாண்ட்ஸை முன் வச்சிருக்காங்க ஈரான். இந்த டிமாண்ட்ஸை ஏற்றுக்கொள்றது அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய கஷ்டமாக இருக்கும். ஏனென்று சொன்னால், அமெரிக்கா தான் இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தை கொண்டு வருது ஒரு நரித்தந்திரத்திற்காக. அந்த நரித்தந்திரத்திற்கு ஒப்போசிட்டாகத்தான் ஈரானுடைய டிமாண்ட்ஸ் இருக்குது. ஆனா ஈரான் இந்த விடயத்துல நடந்து கொண்ட விடயம் மாசான விடயம் தான். ஏன்னு சொன்னா, தனக்காக ஃபைட் பண்ண வந்த ஒரு நாட்டை, தனக்காக ஃபைட் பண்ண வந்த ஒரு அமைப்பை விட்டு கொடுத்துட்டு போகாம அவங்களுக்காக கடைசி வரைக்கும் ஒரு ஸ்டாண்ட் எடுத்து நிக்குது இல்லையா, அதான் ஈரானுடைய மாஸ். சரி, இப்போ இந்த ஒப்பந்தங்களுக்கு ஈரான் உடன்படவில்லை என்று சொன்னால் செவ்வாய்க்கிழமை டியூஸ்டே, அதாவது இன்றைக்கு நைட்டு 12 மணிக்குள்ள ஈரானை நாங்க மொத்தமா அழிக்க போறோம் அப்படி என்று சொல்லி ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலை கொடுத்திருக்காங்க இல்லையா. அப்படி என்ன நடக்க போகுது?
இவங்க சொல்ற மாதிரி ஈரானை மொத்தமாக அழிக்க போறாங்களா, அல்லது ஈரானுடைய பதில் தாக்குதல் இதை விட பயங்கரமாக இருக்க போதா அப்படிங்கிற விடயங்களை எல்லாம் நாம தெரிஞ்சுக்கலாம். அந்த விடயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க.